ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறோம். உங்களால் முடிஞ்ச எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு சும்மா தான் பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஸ்டோரி வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்டோரி வந்துட்டு சொல்ல போகிறேன். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கம் ஊருக்குள்ளே வந்து தினமும் வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டே இருக்குமா. அதனால் ஒரு முயல் விற்கிற வியாபாரி வந்துட்டு ஒரு முயல்கிட்ட சொன்னாங்க. என்னான்னு சொன்னாங்க வந்துட்டு, நீ போ முயலே நீ போய் காட்டில் இருக்க சிங்கத்தை எப்படியாச்சும் அழிச்சிட்டு வந்துரு, அதனால் நம்மளுக்கு பெரும் நஷ்டம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துருச்சு. அந்த முயல் காட்டுக்குள்ளே போய் ஏதோ யோசிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ஐடியா வந்ததும் சிங்கத்து குகைக்குள்ளே போயிட்டு, சிங்கராஜா அவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்காங்க, நீ ஊரில் இருக்கவங்க யார் வேணாலும் அடித்து தள்ளுங்க, அவங்கள ஃபஸ்ட்டு அடித்து தள்ளிட்டு ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சிங்கம் இருந்துட்டு, சரி அவங்க சிங்கராஜா வந்துட்டு சரி அந்த சிங்கம் இருக்க இடத்துக்கே நீ கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதும் அந்த சிங்கம் இருக்க இடத்த இவங்க பார்த்துக்காங்க. அதை வந்துட்டு அந்த முயல் ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த லயன் இருக்குல்ல, சிங்கம் வந்துட்டு எங்கே இருக்குது, நீ கிணத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டு, சிங்கராஜா அந்த கிணத்துக்குள்ள தான் ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னாங்க. அப்படியே எட்டி பார்த்ததும் சிங்கராஜாவோட முகம் அதில் தெரிஞ்சுது. சிங்கராஜாவோட முகம் தெரிஞ்சதும் அதனால் நம்மளோட இது தெரியுது, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்ல நம்மளோட ஃபேஸ். நீங்கள் கூட ஒரு தண்ணி பகுதியில் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா போயிட்டு பாருங்கள், நம்மளோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பார்த்துட்டு சிங்கராஜா எல்லாம் என்ன மாதிரியே பண்ணுற, நீ போட்டு தள்ளுறான் அப்படின்ட்டு அப்படியே குதிச்சிட்டான் கிணத்துக்குள்ளே. அதுக்கு அது தெரியாது தண்ணின்ட்டு, அது அப்படியே குதிச்சிட்டான். உடனே தான் தெரியுது நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவிலேருந்து என்ன தெரியுது, யாரை சொல்லியும் முட்டாளாக இருக்கக்கூடாது, யார் சொல்கிறதும் நம்பக்கூடாது. அதிகமாக நம்மளோட யார் சொல்கிறதும் அதிகமாக நம்பக்கூடாது. நம்பலாம், ஆனால் அதிகமாக நம்பக்கூடாது. இதான் இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.